Hello everyone, என்ன important questions தேட ஆரம்பிச்சிட்டீங்களா? So வாங்க இந்த வீடியோல நம்ம 12th economicsல இருக்கக்கூடிய important questions தான் பார்க்க போறோம் for quarterly exam. ஓகேங்களா? So quarterly exam வேற நெருங்கிடுச்சு. ஏற்கனவே நீங்க midterm exam வந்து நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். So quarterly examயோ important questions எல்லாமே நோட் பண்ணி வச்சிட்டு படிக்க மறந்துடாதீங்க. நல்லபடியா exam எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? So இதுல இருக்கக்கூடிய most of the question பார்த்தோம்னா previous yearல அடிக்கடி கேட்ட questions தான். So எந்த questionsமே வந்து skip பண்ணாம படிங்க. ஓகேங்களா? So இப்போ first unitல பார்த்தோம் அப்படினா 2 marksல என்னென்ன questionsலாம் important கொடுத்திருக்கோம்? Macro economics, inflation and capitalism and economic model இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே வந்து படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து 3 மார்க்ல பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கனாமி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம். அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேபிட்டலிசம் அண்ட் குளோபலிசம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ படிக்க மறந்துடாதீங்க. 5 மார்க்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கொஸ்டின்ஸ் தான். என்னென்னது? ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், செக்யூலரிசம் அண்ட் வந்து மிக்சடிசம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அண்ட் வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஆர்எல்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து யூனிட் 2ல பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க்ல என்ன கொடுத்துருக்கோம்? நேஷனல் இன்கம்னா என்ன, அண்ட் வந்து ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஜிஎன்பி, ஜிடிபி அண்ட் வந்து பர்சனல் இன்கம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 3 மார்க்ல பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்கு? பெர் கேபிட்டா இன்கம் அண்ட் என்என்பி ஃபேக்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நேஷனல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர், லிஸ்ட் ஆஃப் தி யூசஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 5 மார்க்ல பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்கம் ஆஃப் கண்ட்ரியோட மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் அக்கௌண்டிங் இன் எக்கனாமிக் அனலைசிஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே யூனிட் 2ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 3ல 2 மார்க்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் தி அசம்ஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் லா. அடுத்து பார்த்தோம்னா வாட் ஆர் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை. ஓகேங்களா? ஸோ இந்த 4 கொஸ்டின் வந்து 2 மார்க்ல கூட இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ படிக்க மறந்துடாதீங்க. அடுத்து 3 மார்க்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கிவ் ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3த்தையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் வந்து இந்த 4 கொஸ்டின் 3 மார்க்ல கூட இந்த 4 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ படிக்க மறந்துடாதீங்க. அண்ட் 5 மார்க்ல பார்த்தோம்னா ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னென்னது? கிரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட் அண்ட் எக்ஸ்பிளைன் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாசிக்கல் தியரி அண்ட் கேன்ஸ் தியரி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் யூனிட் 3. ஓகேங்களா? ஸோ இதுமே வந்து படிக்க மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட வீலன் ஆப். ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்மளோட வீலன் ஆப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட வீலன் ஆப்பில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான என்னென்னலாம் இருக்குது, எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெயின் சப்ஜெக்ட் என்னென்னது? அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இல்லையா? ஸோ இந்த 3 மெயின் சப்ஜெக்டோட ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ரெக்கார்டட் வீடியோஸ்னா என்னது? ஒவ்வொரு லெசனுக்குமான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் ஒர்க் ஷீட்ஸ் வந்து கிடைக்க போகுது. அடுத்து அந்தந்த லெசனுக்கான நோட்ஸ் வந்து பிடிஎஃப் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த பிடிஎஃப் நம்ம என்ன பண்ணலாம்? டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கரண்ட் சிலபஸ்ல இருக்கக்கூடியது. அதாவது பேட்ச் 2025 to 2026 பேட்ச் இது. ஸோ எல்லாமே வந்து கரண்ட்ல இருக்கிறது நமக்கு என்ன ஆகும்? ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ வந்து நம்ம வீலன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்ன ஆகணும்? இதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா யூனிட் 4ல இருக்கக்கூடிய 2 மார்க்ல பார்த்தோம்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் வந்து ப்ரொபென்சிட்டி ஆஃப் கன்சியூம் அண்ட் பார்த்தோம்னா டிஃபைன் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், எம்பிசி அண்ட் வந்து பார்த்தோம்னா எம்பிஎஸ் அண்ட் நெக்ஸ்ட் மல்டிப்ளையர் அண்ட் ஆக்சிலரேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த 6 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 3 மார்க்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் தி ப்ரொபோசிஷன் ஆஃப் கெய்ன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்செப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் டிஃபரன்ஷியேட் ஆட்டோனமஸ் அண்ட் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 3rd கொஸ்டின் மென்ஷன் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சிலரேட்டட் அண்ட் மல்டிப்ளையர் எஃபெக்ட். ஓகேங்களா? அடுத்து 5 மார்க்ல பார்த்தோம் அப்படின்னா கெய்ன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்செப்ஷன் ஃபங்க்ஷன் வித் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 5 மார்க்ல கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எக்ஸ்பிளைன் தி ஆப்ரேஷன் ஆஃப் தி ஆக்சிலரேட்டர் அண்ட் வாட் ஆர் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்இசி அண்ட் எம்இஐ. ஓகேங்களா? ஸோ யூனிட் 4ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஆர்எல்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 5ல பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க்ல இந்த 5 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபைன் மணி, what is commodity money and what is plastic money, give example, and define inflation and what is stagflation. ஓகேங்களா? 3 மார்க்ல பார்த்தோம்னா what is money supply and explain demand pull and cost push inflation and write the types of inflation, then வந்து explain disinflation. ஓகேங்களா? ஸோ இந்த 4 கொஸ்டின் வந்து 3 மார்க்ல கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ படிக்க மறந்துடாதீங்க. அடுத்து 5 மார்க்ல பார்த்தோம் அப்படின்னா illustrate Fisher's quantity theory of money and what are the causes and effects of inflation on the economy. Next 3rd question பார்த்தோம்னா describe the phases of trade cycle. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ படிக்க மறந்துடாதீங்க.
அடுத்து பார்த்தோம்னா யூனிட் 6ல இருக்கக்கூடிய 2 மார்க் ஓகேங்களா. ஸோ கிரெடிட் கிரியேஷன், சென்ட்ரல் பேங்கர், ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மென்ஷன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா. 2 மார்க்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் 3 மார்க்ல பார்த்தோம்னா ரைட் தி மெக்கானிசம் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன் பை கமர்ஷியல் பேங்க்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா பிரிங் அவுட் தி மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் அண்ட் வந்து IFCI. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மென்ஷன் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டெமோனிட்டைசேஷன் ஓகேங்களா. அடுத்து 5 மார்க்ல பார்த்தா அப்படின்னா எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அடுத்து டெஸ்கிரைப் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஸோ யூனிட் 6ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ படிக்க மறந்துடாதீங்க. அடுத்து நம்மளோட வீலன் ஆப்பில் இது 3 மட்டும் தான் இருக்கா? ரெக்கார்ட் வீடியோஸ், சாப்டர் வைஸ் ஒர்க் ஷீட், PDF மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அடுத்து என்னெல்லாம் இருக்குது? நம்மளோட மாடல் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாடல் எக்ஸாம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், நம்மளால் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு நம்மளே வந்து டெஸ்ட் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் நம்ம எப்போ தேடுவோம், எப்போ எக்ஸாம் வந்து கிட்ட வருதோ அப்போ தான் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் திரட்டி அதில் இருக்கக்கூடிய அடிக்கடி கேட்ட கொஷின்ஸாக பார்த்து எடுத்து படிக்க ஆரம்பிப்போம் இல்லையா. ஆனால் நம்மளோட வீலன் ஆப்பில் அது என்ன ஆகுது, அது வந்து எல்லா இயரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருமே என்ன ஆகுதாங்க இருக்க போகுது. ஸோ எந்த கொஷின் பேப்பரும் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, தேட தேவையில்லை ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்கான ஆன்சருமே வந்து நமக்கு கிடைக்க போகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் வைஸ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு சாப்டர் முடிச்சோன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சாப்டர் வைஸ் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு லெசனுமே வந்து தெளிவாக இருக்கலாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 7ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க்கில் இந்த 4 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 3 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக்கல் தியரி அண்ட் வந்து என்ன இருக்குது, இம்போர்ட் கண்ட்ரோல் அண்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 5 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட். அடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி தி கம்பேரேட்டிவ் காஸ்ட் தியரி. அடுத்து பிரிங் அவுட் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். அடுத்து பார்த்தோம்னா மென்ஷன் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா. அடுத்து யூனிட் 8ல் பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க்ஸில் இந்த 4 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 3 மார்க்கில் பார்த்தோம்னா இந்த 5 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. 5 மார்க்கில் பார்த்தோம்னா இந்த 3 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ எதுவுமே வந்து படிக்க மறந்துடாதீங்க, எல்லாத்தையும் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் இல்லையா, என்னெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குன்னு பார்த்தோம், சாப்டர் வைஸ் ஒர்க் ஷீட் இருக்குன்னு பார்த்தோம், PDFல நோட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், மாடல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குன்னு பார்த்தோம், அண்ட் வந்து சாப்டர் வைஸ் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கரண்ட் சிலபஸில் தான் இருக்க போகுது. பேட்ச் 2025 to 26 இருக்க கரண்ட் சிலபஸ் தான் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்க போகுது, இது எல்லாமே வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த எல்லா ஃபியூச்சர்ஸுமே நம்மளுக்கு எவ்வளோல கிடைக்க போகுது, வெறும் 999 வந்து கிடைக்க போகுது ஓகேங்களா. ஸோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க. ஸோ நம்ம வீலன் ஆப்பில் நம்ம என்ன பண்ணலாம், கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து வீலன் ஆப்னு போட்டாலே நம்மளோட ஆப் வந்து வந்துடும். ஸோ அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், மறக்காமல் எல்லா லெசன்ஸையும் வந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன உங்களுக்கு ப்ரீவியஸ் அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ, பாய்.